الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله وما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பொதுவாக அவன் படைத்த படைப்புகளிலே அவன் படைத்த நாட்களிலும் சரி, அவன் படைத்த நேரங்களிலும் சரி, அவன் படைத்திருக்கக்கூடிய இடங்களிலும் சரி, சிலதை விட சிலதை அல்லாஹு தஆலா உயர்வாக சிறப்பாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி என்று அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அவர்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஒரே மாதிரியான தர்ஜாவிலே ஒரே அந்தஸ்திலே அல்லாஹு தஆலா அனுப்பாமல் அவர்களிலும் கூட அல்லாஹ் சிலரை உயர்த்தி வைத்திருப்பதினை திருக்குர்ஆனுடைய 3வது ஜுஸ்வின் ஆரம்பத்தில் சொல்லி காட்டுவான். தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅல். அந்த நபிமார்களிலே சிலரை காண சிலரை நாம் உயர்த்தி இருக்கின்றோம், சிறப்பு கொடுத்திருக்கின்றோம் என்பதாக சொல்லி, அந்த அடிப்படையில் இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா படைத்த பொழுது, படைத்த நாளிலே ஆண்டிற்கு 12 மாதங்களை படைத்து, அந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும், அதில் 4 மாதங்கள் சங்கையானவை, சிறப்பிற்குரியவை, மேம்பட்டவை என்பதாக கூறுகின்றார். அல்லாஹு தஆலா மேன்மைப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த 4 மாதங்களில் ஒன்றான துல் ஹஜ்ஜுடைய மாதத்திலே, அதுவும் அதனுடைய முந்தைய 10 நாட்களிலே, அந்த முந்தைய 10 நாட்களில் உண்டான ஒரு ஜுமாவிலே, சிறப்பான இந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் அவருடைய இல்லத்திலே கூட வைத்திருக்கின்றான், குழும வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா பிந்திய 10 நாட்களை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். ரமலானுடைய மாதத்திலே பிந்திய 10 நாட்கள் சிறப்பிற்குரியவை. காரணம் என்னவென்று சொன்னால், அதிலே 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவை அல்லாஹு தஆலா வைத்திருப்பதின் காரணமாக அந்த பிந்திய 10 நாட்களும் சிறப்பு பெறுகின்றன. அதன் காரணமாக ரமலானுடைய மாதம் முழுமையுமே புனிதம் பெறுகின்றது. அதே அடிப்படையிலே இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களிலே அல்லாஹு தஆலா சிறப்பான ஒரு பகலை வைத்திருக்கின்றான். ரமலானிலே பிந்திய 10 ஒரு இரவை வைத்து, அந்த இரவின் காரணமாக சிறப்பை கொடுத்த அல்லாஹு தஆலா துல்ஹஜ்ஜுடைய மாதத்தினுடைய முந்தைய 10 ஒரு பகலை கொடுத்திருக்கின்றான். அந்த பகலின் காரணமாக அந்த 10 நாட்களும் சிறப்பு பெறுவது மட்டுமல்லாமல் அந்த மாதமே சிறப்பிற்குரியதாக ஆகின்றது.
அந்த இரவை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், கத்ருடைய இரவு இருக்குகின்றது, அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்பதாக சொன்ன அதே அல்லாஹு தாலா இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஒரு பகலை சிறப்பாக ஆக்கி வைத்திருப்பதை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் இந்த பகல், இந்த நாள் என்பதாக திருக்குரானிலே அதை பற்றிய சிறப்பை அல்லாஹ் கூறுகின்றான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனன். இன்று இன்றைய நாளிலே, இன்றைய பகல் பொழுதிலே உங்களுக்கு நான் உங்களுடைய தீனை, மார்க்கத்தை சம்பூர்ணப்படுத்தி விட்டேன், நிறைவு செய்து விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை, அருளை இன்றைய நாளிலே நான் நிறைவு செய்திருக்கின்றேன், பரிபூர்ணமாக கொடுத்து விட்டேன். வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனன், மேலும் நான் தீனாகிய இஸ்லாமுடைய வழிமுறையை, இஸ்லாமிய வாழ்வியல் தத்துவங்களை உள்வாங்கி அதன் பிரகாரம் யாரெல்லாம் நடப்பார்களோ அவர்களை நான் ரலீது லக்கும், உங்களையெல்லாம் நான் விருப்பப்படுகின்றேன், அந்த மார்க்கத்தையும் விருப்பப்படுகின்றேன். அந்த மார்க்கத்தின் பிரகாரம் நடப்பதன் காரணமாக என்னுடைய ரிலா, பொருத்தத்திற்கு நீங்கள் ஆளாக விடுவீர்கள் என்பதாக சொல்லி அல்லாஹு தாலா இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9ஆம் நாளாகிய யௌமுல் அரஃபாவை யௌம், இன்றைய நாள் என்பதாக சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டு கூறுகின்றான். அப்போ துல்ஹஜ்ஜுடைய மாதம் இந்த யௌமுல் அரஃபா என்ற பகலை 9ஆம் நாளில் பெற்றிருப்பதினால் இந்த 10 நாளும் சிறப்பு பெறுகின்றது, இந்த மாதம் பூராவும் சிறப்பு பெறுகின்றது. இப்பொழுது நாம் ஒரு செய்தியை விளங்க வேண்டும். அப்போ இந்த இரண்டிற்கு மத்தியிலே, அந்த இரவுக்கும் இந்த பகலுக்கு மத்தியிலே அல்லாஹு தாலா சிறப்பை வழங்கியதற்கு எது காரணமாக இருந்தது? எதன் காரணமாக அந்த இரவுக்கு சிறப்பு, எதன் காரணமாக இந்த பகலுக்கு சிறப்பு என்று இரண்டையும் ஒரு ஒப்பீடு செய்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த சிறப்புகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பது அல் குர்ஆன், தீன இஸ்லாம். அப்போ அல்லாஹ் அதை ஏன் சிறப்பாக்குன்னு சொல்லும் பொழுது, இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரிலே நாம் அருள்மறையாம் குர்ஆனை இறக்கியதின் காரணமாக அன்று முதல் இந்த உலகத்திலே குர்ஆனை அருளப்பட்டு தீனுல் இஸ்லாம் என்ற அந்த வாழ்வியல் தத்துவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹு தாலா இந்த புவியிலே அருள்வதற்கு ஆரம்பித்த நாள் இருக்குகின்றது. அந்த இரவு முதல், அந்த இரவில் இருந்துதான் தீனுல் இஸ்லாம் உலகத்துக்கு இறங்குகின்றது, மார்க்க சட்டம் வருகின்றது, வாழ்வியல் முறைகளை அல்லாஹ் சொல்ல ஆரம்பிக்கின்றான். இந்த வஹி என்ற அந்த தூதத்துவம் ஆரம்பித்து 23 ஆண்டுகள் சன்னம் சன்னமாக அவ்வப்பொழுது தேவைப்படும் பொழுதெல்லாம் மார்க்க சட்டங்களை, நெறிமுறைகளை, தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா வழங்கி கொண்டே இருந்தார். 23 ஆண்டுகள். 23வது ஆண்டு வரும் பொழுது அந்த ஆண்டில் உண்டான துல்ஹஜ் மாதத்தினுடைய 9ஆம் நாள் பகலிலே வைத்து அல்லாஹு தஆலா அந்த தீன், மார்க்கத்தை, மனிதர்கள் நடக்க வேண்டிய வாழ்வியல் முறை தத்துவங்களை எல்லாம் நான் நிறைவு செய்தேன் என்பதாக சொல்றோம். அப்போ குர்ஆன் அருளப்பட ஆரம்பித்த அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறப்பானதாக இருந்ததை போன்று இந்த குர்ஆன் நிறைவு பெற்ற, இந்த தீன் நிறைவு பெற்ற இந்த பகல், அதாவது அரஃபா நாள், துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாள் அவ்வளவு சிறப்பிற்குரிய நாளாக ஆக்கப்பட்டிருப்பதை, இந்த 2 சிறப்புகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது அல் குர்ஆன், தீனுல் இஸ்லாம் இந்த என்பதை நாம் விளங்க வேண்டும். இந்த 2 சிறப்புகளில் எது இன்னும் அதிகமான சிறப்பு? லைலத்துல் கத்ர் ரொம்ப சிறப்பானதா, அரஃபாவுடைய நாளுக்கு இன்னும் அதிக சிறப்பா என்று பார்க்கும் பொழுது
லைலத்துல் கத்ர் இருக்குகின்றது, இது காலம் காலமாக இருந்ததில்லை. முந்தைய சமுதாயத்திற்கெல்லாம் கிடையாது, வேறு யாருக்கும் லைலத்துல் கத்ர் இல்லை. இந்த சமுதாயத்திற்கு மட்டும் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தன் சமுதாயத்துக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்டது தான் லைலத்துல் கத்ர். ஆனால் இந்த அரஃபாவுடைய தினம் இருக்கின்றது அல்லவா, அது இந்த உம்மத்துக்கு மட்டுமல்ல, இந்த குர்ஆனுடைய செய்திக்காக வேண்டி பார்த்தால் இது இந்த உம்மத்துக்கு சம்பந்தப்படுகின்றது. ஆனால் இதைவிட பல சிறப்புகளை முந்தைய சமுதாயத்தை விட இன்னும் முதல் மனிதர் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொடுத்தே யௌமுல் அரஃபா சிறப்பு பெறுகின்றது. இதற்கு நிறைய ஹதீஸ்கள், நிறைய ஆதாரங்களை நாம் சொல்ல முடியும். ஒரு 2 விஷயங்களை நான் ஆதாரமாக கூறுகின்றேன். ஒன்றாவது, அரஃபா அரஃபா என்று சொன்னால் தமிழிலே அறிமுகம். அரஃபாவுக்கு என்னங்க அர்த்தம்? ஒருவரை ஒருவர் அறியுதல், விளங்குதல், தெரிந்து கொள்ளுதல் என்பதாக பொருள். யௌம் என்று சொன்னால் பகல், அப்போ அறிந்து கொண்ட பகல், தெரிந்து கொண்ட பகல் என்பதாக பொருள். அப்போ என்ன அறியுதல் என்று பார்ப்போமையானால், பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அம்மா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே இருந்து இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்பி விட்டுறான். அப்படி அனுப்பும் பொழுது 2 பேரையும் ஒரே மாதிரியாக ஒரே இடத்துல அல்லாஹ் இறக்க இல்லை. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு பகுதியில், அம்மா ஹவ்வா அவர்களை வேறு பகுதியில் இறக்குறான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்கே இறக்கினா என்று சொல்லும் பொழுது அதற்கும் ஹதீஸிலே ஒரு ஆதாரத்தை பார்க்கலாம். அன் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு வ அன் சல்மான் இப்னு ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 2 பேரும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். வ நஸல ஆதமு ஃபில் ஹிந்தி ஃபீ ஜபலின். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட இடம், இறங்கிய இடம் ஹிந்துஸ்தானத்திலே உண்டான ஒரு மலையின் மீது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதை இந்தியாவில் உண்டான ஒரு மலையின் மீது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்டார்கள். எந்த மலை என்று பார்த்து சொல்லுமேனால், சிலோரில் உண்டான இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மலை. அப்போது அல்லாஹு தஆலா முதல் மனிதர்கள் தானே, யார் மனிதர்களுக்கு உலகம் மட்டும் இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மனைவியை தேடி அவர்கள் கவலையில் புறப்படுகின்றார்கள். வரும்பொழுது கடல் குறுக்கே இருக்குகின்றது. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவர்கள் நடந்து வரக்கூடிய பாதைகளை மணல் திட்டாக ஆக்குகின்றான். அதில் அவர்கள் நடந்து வந்தார்கள். அதைத்தான் ஆதமுடைய பாலம் என்பதாக முதல் சரித்திரங்களில் வரலாறுகள் எல்லாம் இருக்குது. இன்றைக்கும் மணல் திட்டுகள் ஒரு பாகத்தில் அப்படியே இருக்குது. இன்றைக்கி என்ன செஞ்சுட்டானுங்க, சங்கிகள்லாம் சேர்ந்து அது ஆதமுடைய பாலம்லாம் இல்லை, அது இன்னாருடைய எங்கள் கடவுள் போட்ட பாலம் என்பதாக பொய்யான கற்பனையை கட்டி விட்டாங்க. உண்மையான வரலாறு, அல்லாஹு தஆலா அவர்கள் நடந்து வருவதற்காக வேண்டி கடலிலே திட்டுகளை, மணல் திட்டுகளை ஏற்படுத்தியதினால் அதில் நடந்து வந்தார்கள் என்பது நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குகின்றது. கயிறு அப்படி பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த இலங்கை பகுதியிலேயும், அம்மா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஹரமிலே, அதாவது ஜித்தாவிலே, அதை அசரிலே சொல்லும்பொழுது ஜத்தத் என்பதாக பேர், ஜத்தான்னு சொல்லணும். ஜத்தா என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், அரபியில் பாட்டிக்கு சொல்கிறது, தாதிக்கு ஜத்தான்னு பேர். அது ஜித்தாவாக மாறுகின்றது. அம்மா ஹவ்வா அவர்களை ஜித்தாவிலே அனுப்பப்படுகின்றார்கள். இந்த 2 பேர்களும் உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பழசு நினச்சி பார்க்குறாங்க, சொர்க்கத்தில் எவ்வளோ ஆனந்தமாக, என்ன வகையில் சாப்பாடு, என்ன வகையில் உணவு, எப்படிப்பட்ட ஆடை, எவ்வளோ மரியாதை கண்ணியத்தோடு நம்ம இருந்தோம். இங்கே உலகத்தில் ஒன்றுக்கு ஒன்று துணை இல்லை, எங்கே பார்த்தாலும் மரமும் செடியுமா இருக்குது, காயும் இலையும் பிடிச்சி திங்க வேண்டியதாக இருக்குது, கட்டிக்கிறதுக்கு ஆடை கூட இலையை பிடிச்சி கட்டிக்க வேண்டியதாக இருக்குது என்று கவலைப்பட்டார்கள், அழுதார்கள். நாம் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே என்பதாக நினைத்து நினைத்து அழுது 2 பேரும் 40 ஆண்டுகள் சுற்றி வராங்க. 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் அறிமுகமாகி கொண்டது
அந்த அரஃபா மைதானத்திலே வைத்து பிறை 9 அன்று, அதுதான் அரஃபா மைதானம்னு சொல்கிறோம். அங்கு வைத்து தான் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அம்மா ஹவ்வா அவர்களும் சந்தித்து கொண்ட இடம். இதை பேஸ் செஞ்சு தான் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், என்னை ஈமான் கொண்டவர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் கூட வசதி படைத்தவர்கள் ஆய்விலே ஒரு முறையாவது அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஒருவர் அறிமுகமாகி கொள்ளுங்க. அதை பேஸ் பண்ணியிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அங்கே அறிமுகமாவதற்காக பல நாட்டு பல பாஷைகள் பல வகையான உருவங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரே உடையிலே ஒரே தல்பியா சொன்னவர்களாக அங்கு ஒன்று கூடப்படுகின்றது. அப்போ அல் ஹஜ்ஜு ஹுவல் அரஃபா, ஹஜ்ஜுன்னு சொன்னாலே அரஃபா தான். ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு அந்த பிறை 9 பகலில் அந்த அரஃபா மைதானத்துக்கு போகாமல் வேற எங்கேயாவது போயிட்டார்னு சொன்னால், அதை மறந்துட்டாரோ அல்லது விட்டுட்டார்னு சொன்னால் அவருக்கு ஹஜ் என்பது கிடையாது. ஹஜ்ஜுன்னு சொன்னாலே அரஃபா மைதானத்தில் தங்கிறது தான் என்பதனை மார்க்கம் உறுதிப்படுத்துகின்றது. அப்போது அரஃபா என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமாகிக் கொள்வது, கூடுவது. அது மட்டுமல்ல, அவர்கள் அன்று செய்த தப்பை குற்றத்தை அழுதுகிட்டே இருந்தாங்க. பல வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்க, இஸ்திக்பார் செஞ்சாங்க. ஆனால் அல்லாஹ் அன்னைக்கு தான் ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி பிகலிமாத்தின், அந்த 2 பேருக்கும் ஒரு வாசகத்தை அல்லாஹ் கல்புக்குள்ளே போட்டான். இதை சொல்லி என்கிட்ட துவா கேளுங்க, இதை கேட்டு இந்த வார்த்தையை சொல்லி துவா கேளுங்க, உங்கள் பாவத்தை மன்னிக்கிறேன் என்பதாக சொன்ன பொழுது அல்லாஹ் கல்பில் போட்டான். அந்த வாசகத்தை கொண்டு 2 பேரும் துவா செய்தார்கள், மன்னிக்கப்பட்டார்கள். அப்போ 2 பேரும் கூடுனதும் அங்கே தான், அறிமுகமாகிக்கிட்டது அங்கே தான். 2 பேருடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடமும் கூட என்னங்க அங்கே தான். அதனால் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஹஜ்ஜாளிகள் எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் குற்றங்கள் செஞ்சாங்க, துவா கேட்கறது தான் முக்கியம். அழுது கேட்பாங்க, கும்பலாக கேட்பாங்க. அந்த துவா தான் நமக்கு எல்லாரோட துவா கபூலாகின்றது. என்ன துவா செஞ்சாங்க தெரியுமா? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் அந்த ஆயத்தை. ரப்பனா, எங்கள் ரப்பே, வலம்னா அன்ஃபுஸனா, எங்கள் ஆன்மாக்களுக்கு நாங்கள் அநீதமிழைத்து விட்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா, எங்களை நீ மன்னிக்காமல் விட்டுட்டேன்னு சொன்னா, வ தர்ஹம்னா, எங்களுக்கு நீ அருள் செய்யாமல் விட்டுட்டேன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் அநீதர்களாக போயிடுவோம், ஜாலிமீன்களாக மாறிடுவோம். யாரெல்லாம் எங்கள் பாவத்தை மன்னிச்சது என்பதாக துவா கேட்டதின் பயனாக அல்லாஹு தாலா அவர்களை மன்னித்த நாளும் கூட யௌமுல் அரஃபா. அப்போது அப்பொழுதே சிறப்பு ஆரம்பிக்கின்றது. இது ஒரு சிறப்பு. அடுத்து நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே, நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே அல்லாஹ் அவர்களுடைய ஈமானை சோதிக்கிறான். பல வகையில் சோதித்ததாக அல்லாஹ் அவர் குர்ஆனில் சொல்லிகிட்டு வரான். நீண்ட வரலாறு அது. கடைசியான சோதனை என்னன்னு கேட்டால், தன்னுடைய பிள்ளையை அறுப்பதை போன்று வஹி இறக்க இல்லை, கனவுல சொல்கிறான், கனவுல காட்டுறான். அந்த கனவை பார்க்குகின்றார்கள். எப்போ பார்த்தாங்க? பிறை 8 இரவில் பார்க்குறாங்க. இன்றைக்கி இரவு பார்த்தாங்க, இன்றைக்கி ராத்திரி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோமே. ராத்திரிக்கு பிறகு 8 நம்ம ஊரில் பார்த்தா அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தேகம், குழந்தைய அறுக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு கனவு வருது, ஒருவேளை இது சைத்தானுடைய ஒரு தூண்டுதலாக இருக்குமோ என்று அவர்கள் எண்ணினார்கள். அதனால தான் பிறை 8 மார்க்கத்தில் யௌமு தருவியான்னு பேர். தருவியான சந்தேகித்த நாள். ஒரு சந்தேகம் வந்துச்சு அவங்களுக்கு. மறுநாளும் பார்க்குறாங்க, பிறை 9. அன்னைக்கு பார்த்தாங்க, முதல் நாள் பார்த்தாங்க, எல்லாம் இது கெட்ட கனவாக இருந்தால் சைத்தானை விட்டு என்ன பாதுகாத்துன்னு துவா கேட்டு படுத்துட்டாங்க. மறுநாளும் அதே கனவுன்னு வரும் பொழுது, இல்லை இது அல்லாஹு தாலா எனக்கு அறிவிக்கிற அறிவிப்பு தான் என்பதாக சொல்லி அவர்கள் உறுதி கொண்டார்கள், விளங்கி கொண்டார்கள். அதனால் யௌமுல் அரஃபா விளங்கி கொண்ட நாள். அது மட்டுமல்ல, அப்புறமும் கனவு பார்க்குறாங்க. அன்றைய நாளும் மறுநாள் அறுக்க புறப்பட்டுட்டாங்க.
அதுக்கு பேர் யௌமுன் நஹர், அறுத்த நாள்னு பேர். அப்போ பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் அந்த நாளை அல்லாஹ்வுடைய அறிவிப்பாக விளங்கினார்கள் அல்லவா. அந்த பகல் அரஃபா. அப்போது இந்த லைலத்துல் கத்ர் மாதிரி இல்லாமல் இது முற்காலத்தில் இருந்தே அல்லாஹு தாலா சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதை இந்த ரெண்டு செய்திகளும் நமக்கு சொல்ல வருகின்றன. அடுத்து இது சம்பந்தமாக இன்னும் மேம்பட்ட இதுவரையில் நாம் கேட்டிருக்காத ஒரு சிறந்த செய்தியை நான் அல்லாஹுக்கு எனக்கு கொடுத்தான். எனக்கு யஹ்யாவில் இருந்து நான் பார்க்க செய்தேன். இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த அரஃபா நாளை குறித்து ஒரு ரகசிய செய்தி ஒன்று எழுதுகிறாங்க. அரஃபா எப்படிப்பட்ட நாள் தெரியுமா, அரஃபாவோட சிறப்பு என்ன தெரியுமா என்று சொல்லும் பொழுது தங்களுடைய கிதாபு யஹ்யா உலூமுத்தீன்ங்கிற கிதாப், அந்த கிதாபில் ஒரு ஹதீஸுக்கு அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்ன ஆலம துனூபி இந்த லாஹி, அல்லாஹு தாலாவிடத்தில் குற்றங்களிலேயே பெரிய குற்றம் இஷாஅத்துல்லன்னி பிஹி, அல்லாஹ் மேலே சந்தேகம் கொள்ளுவது, இதுதான் பெரிய குற்றமா. இந்த ஹதீஸ், இது வந்து ஹதீஸு. இதற்கு விளக்கம் கூறும் பொழுது இமாம் கஸ்ஸாலி என்ன எழுதுகிறாங்கன்னு கேட்டால், அவங்க அரஃபா நாளை கொண்டாடுறாங்க. அங்கே ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு போயிட்டார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு அரஃபாவுக்கும் போயிட்டு அரஃபாவில் போய் இருந்துக்கிட்டு, நம்ம இவ்வளோ பெரிய பாவியாச்சே, எவ்வளவோ குற்றங்கள் பண்ணிட்டோம், என்னென்னமோ தப்புகள்லாம் செஞ்சிட்டோம், நினைக்கிறதுக்கு கூட டைம் இல்லை, நினச்சி கேட்க துவா கேட்கறதுக்கு பத்துவா அல்லாட்ட வந்து இஸ்திக்பார் செய்ய நேரம் கூட இல்லை, தௌபா செய்யறதுக்கு நேரம் இல்லை, எவ்வளவோ குற்றம் பண்ணிட்டோமே, இவ்வளவையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பானா என்பதாக யாராகிலும் ஒரு ஹாஜி அரஃபா மைதானத்தில் போய் உட்காந்து இப்படி அல்லாஹ் மேலே ஒரு சந்தேகம் கொள்ளுவாரையானால் அவர்தான் உலகத்திலே பெரிய பாவின்னு எழுதுகிறாங்க. அப்படி ஒரு எண்ணம் கொண்டுறாதீங்க. அரஃபாவோட நாள் இருக்குது, எல்லா குற்றங்களையும் மன்னிப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நாள். நாயகம் பெருமானார் அவர்கள் சொன்னாங்க, அரஃபாவுடைய மைதானத்தில் நான் ஷைத்தானை காட்டப்பட்டேன். அந்த ஷைத்தான் என்ன செய்கிறான், தலையில் மண் அள்ளி போட்டுக்கிட்டு ஓடுறான். என்ன சொல்லிட்டு போகிறான், நான் வருஷம் பூரா கெடுத்து வச்சுருந்தேன் இந்த மனிதர்களை, இந்த ஒரு நாள் வந்து இதன் பலனாக கையேந்தி துவா கேட்டாங்க, எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டானே, என்னுடைய உழைப்பெல்லாம் வீணாக போயிடுச்சேன்ட்டு தலை தெறிக்க மண்ணள்ளி போட்டுக்கிட்டு ஓடுவதை நான் பார்த்தேன்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்குது. அப்போது அரஃபாவுடைய நாள் இருக்குகின்றதே இப்படி பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய நாள். அந்த நாள் குறித்து யாராவது அல்லாஹ் மேலே தப்பெண்ணம் கொள்ளுவார்களேயானால் அவரை போன்ற பாவி வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமும் சொல்கிறாங்க. ஏன் எல்லாம் மன்னிப்பான், எல்லா குற்றமும் எல்லாம் எப்படி மன்னிக்கிறான் என்று சொல்லும் பொழுது சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிற மாதிரி ஒரு வரி எழுதுகிறாங்க பாருங்க. ஃபஅலம், விளங்கி கொள்ளுங்கள், அன்னஹு யஹ்லிரூன ஃபில் அரஃபா, அரஃபாவில் நீங்கள் தங்கியிருக்கிற மக்கள் தான் வராங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அரஃபா மைதானத்துக்கு ஏதோ இங்கே வந்துருக்குறாங்க, கவர்மெண்ட் ஒரு கணக்கு ஒன்று போடுவான், இந்த வருஷம் வந்து இத்தனை லட்சம் பேர் வந்தாங்க, இவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க, இவ்வளோ பேருக்கு இடங்கள்லாம் செஞ்சு கொடுத்தோம், சவுதி அரசு சொல்லும், இந்த வருஷம் வந்தவங்க கணக்கு சொல்லுவாங்க. நம்முடைய கணக்குக்கு தான் அந்த லட்சங்கள் எல்லாம். ஆனால் கஸாலி இமாம் என்ன எழுதுறாங்க, அன்னஹு யஹ்துரூன ஃபில் அரஃபா, அரஃபாவில் யார் யாரெல்லாம் வரா தெரியுமாப்பா, உன் கண்ணுக்கு தெரியாது. அல் அபுதாலு வல் அவுதாது வல் அக்தாபு வல் அஹ்வாசு வல் புதலாவு வன் நுஜபாவு வர் ருகபாவு வஸ் சாலிஹீன வல் அர்வாஹு தையிபதி வ ரிஜாலுல் கைப். இத்தனை வகையினர்கள் வராங்கப்பா, அவ்வளோ பேர் வராங்க. உலகம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் அல்லாஹு தால் நல்லடியார்கள் இருந்தார்கள் அல்லவா, அபுதால்கள், அக்தாபுகள், ரொம்ப குத்துபுகள், எல்லாம் தமிழில் சொன்ன நேரம் ஆகிடும். அந்த உயர்ந்த 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 பதவிகளை எல்லாம் பெற்ற நல்லடியார்களுடைய அருவாகுகள் எல்லாரும் வராங்க. எங்கே வராங்க, அரஃபா மைதானத்துக்கு வராங்க. அங்கே போய் நீ உக்காந்துக்கிட்டு
நீ என்ன நினைக்கிற நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு எண்ணம் வறுமையானால் நீ பாவியாயிடுவே, நிச்சயமாக நீ மன்னிக்கப்படுவாய் அந்த நாளில். ஏன் தெரியுமா? அவரெல்லாம் துவா கேட்குறாங்க, எல்லா அருவாகுகளும் அங்கே இறங்குறாங்க. அவர்களுடைய துவாவின் பலனாக அவர்களோடு நீ சேர்ந்து அங்கே இருப்பதுனால இந்த பூவும் சேர்ந்த நாரும் மணக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீனும் மனம் பெற்று விடுவாய், மன்னிக்கப்பட்டு விடுவாய். அதுதான் அந்த அரஃபா நாளுடைய சிறப்பு என்பதாக எழுதுகிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸில் பார்த்தோம்னா, வகால முல்லா அலி காரி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஃபி கிதாபி அஸ்ராரில் மர்ஃபுஆ, அஸ்ராருல் மர்ஃபுஆங்கிற கிதாபில் முல்லா அலி காரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மேம்பட்ட அற்புதமான ஒரு ஹதீஸ். என்ன சொல்கிறாங்க? இன்னமின ஸுனூபி ஸன்பன் லா யுகஃபிருஹா இல்லா உகூஃபி அரஃபா. பாவங்களில் எத்தனையோ பாவம் இருக்குது, அல்லாஹ் காட்ட கையேந்து நான் மன்னிப்பான், லைலத்துல் கத்ரில் மன்னிக்கிறான். இவ்வளவோ பாவங்கள் உலகத்தில் மன்னிக்கப்படுது. ஆனால் சில பாவங்கள் இருக்குகின்றது, அந்த பாவம் உனக்கு கழியப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த அரஃபாவில் தங்காமல் அந்த பாவம் கழியாது அப்படிங்கிறாங்க. சில பாவங்களுக்கு அரஃபாவில் தங்கினா தான் நீ மன்னிக்கப்படுவாய். அவ்வளவு சிறப்புகள் அந்த அரஃபா மைதானத்திலே, அரஃபா தினத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நம்ம சொல்லி காட்டப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஹதீஸ்களை பாருங்கள். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அரஃபா மைதானத்தில் சஹாபாக்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது சஹாபாக்களோடு அவங்க அப்படி வராங்க. பார்த்துட்டே வரும் பொழுது கூட சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, ஐயோ வாஜின் ஹாதா, இந்த என்ன இடம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பி கேட்டாங்க, இந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னாங்க. பாலு வாதியல் அர்ஸக், இந்த இடத்துக்கு பேர் என்னங்க? அர்ஸக்குன்னு பேர் அப்படின்னாங்க. ஏன் சில கேட்குறீங்க? கேட்கும்போது, இல்லை அன்துரு இலா மூசா, இங்கே நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். அப்படி மூசா அவர்கள் இங்கே அரஃபாவுக்கு வந்திருக்கிறாங்க, நான் காட்டப்பட்டேன். எப்படி இருக்கிறாங்க? ஃபி தூலிஹி வ ஷஅரிஹி வ லௌனிஹி, அவருடைய அந்த உயரம், அந்த நிறம், அவருடைய அந்த முடிவுடைய அந்த தன்மைகளையெல்லாம் நான் நல்ல விதமாக உற்று பார்த்தேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டேன். தல்பியத்தன் மாறன், நடந்த வண்ணம் தல்பியா சொல்லிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறதை நான் பார்க்கின்றேன். நான் யார் வராங்க? நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அவருடைய வருகை இருக்கின்றது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொன்னாங்க, கன்னமா அன்னுரு யூனுஸ அலா நாகத்தின், நான் நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணுகின்றேன், ஒரு ஒட்டகத்தின் மீது வந்து கொண்டிருக்கின்றார்கள். முத்தலப்பியன், தல்பியா சொன்னவர்களாக சொல்கிறோம் இல்லையா, தல்பியா லப்பைக் சொல்கிறோமா, அது சொல்லிக்கிட்டே வராங்க. ஜுப்பத்துன் சௌஃபுன், அவங்க உடம்புல வந்து கம்பளி ஜுப்பா ஒன்று இருக்குது, நான் பார்க்கிறேன் அப்படின்னா. இப்படி அரஃபாவுடைய நாளிலே எல்லா அருவாகுகளும் ஒன்று கூடுகின்றன. எனவே நீங்கள் அந்த நாளை உங்கள் ஊரிலேயே பெற்றுக்கொண்டாலும் உங்களுக்கு அரஃபா தான், ஹஜ்ஜிலே பெற்றுக்கொண்டாலும் அரஃபா தான். அப்போ ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவர்கள் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அதிகமாக துவா செய்து அல்லாஹ்வுடைய இஸ்திக்பார் செய்யட்டும். உள்ளூரில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நோன்பு வையுங்கள் அரஃபா அன்னைக்கு. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அந்த அரஃபா நாளுடைய நோன்புடைய சிறப்பு என்ன அப்படிங்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அரஃபாவுடைய நாளுடைய நோன்பு இருக்குகின்றது 2 வருடங்களின் பாவத்தை மன்னிக்கக்கூடியது. கடந்த ஆண்டு நடைபெற்ற பாவத்தையும் மன்னிக்க காரணமாக ஆகுகின்றது. எதிர்வரும் ஆண்டில் நடைபெற இருக்கக்கூடிய பாவங்களை விட்டு அல்லாஹ் அவங்களை தவிர்ப்பதற்கும் காரணமாக அமர்கின்றது. அப்போ 2 ஆண்டுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அரஃபா நோன்பு ஒன்று காரணமாக இருக்குது அப்படின்னாங்க. அதே மாதிரி மாமின் யோமின் அஃதலு மின் மின் யோமி அரஃபா, ஹதீஸில் அரஃபாவுடைய நாளை விட சிறந்த ஒரு நாள் இல்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவ்வளோ சிறப்பிற்குரிய நாள் அந்த நாளை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அந்த நாள்
ரொம்ப தூரத்தில் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சஹர் செய்கிற மாதிரி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை என்று நோன்பு, அரஃபா நோன்பு ஒரு நோன்பு தான். அல்லாஹு தாலா அந்த ஒரு நோன்பின் பயனாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நம்முடைய குடும்பங்களிலே அல்லாஹு தாலா பரக்கத்துகள் செய்கிறான். நம்ம கேட்ட துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். நம்ம நிறைய துவா செய்யணும் சமுதாயத்திற்காக வேண்டி, நம்முடைய முஸ்லீம் மோமின்களுக்காக வேண்டி நாம் நிறைய துவாக்களை செய்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு அடுத்த நாள் யௌமுன் நஹர், ஈதுல் அல்ஹா, பெருநாள், திங்கள்கிழமை. இன்ஷா அல்லாஹ் திங்கள்கிழமை என்று நிறைய குர்பானிகள் செய்ய வேண்டிய முக்கியமான அமல் அது. அதற்காக வேண்டி எல்லோரும் நாம் ஈடுபட வேண்டியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் குர்பானி செய்பவர்கள் சென்று சீக்கிரம் செய்யணும் என்பதற்காக சற்று முன்கூட்டியே, எப்போ அப்படி தான் செய்கிறோம், இந்த வருஷத்துடைய டைம் உங்களுக்காக சொல்ல வரேன் நான். சரியாக காலை 6:30 மணிக்கு இங்கே தக்பீர் ஓத ஆரம்பிச்சிருவாங்க. 6:30 மணிக்கு 6:45க்கு அந்த நாளுடைய சிறப்பை பயானாக சொல்லுவோம். ஏன்னா பெருநாள்னு சொன்னால் ஏதோ 2 ரக்காத் தொழுதோம் என்பதாக அல்ல. அந்த பெருநாளுடைய தன்மை என்ன, எதுக்கு எல்லாம் இந்த பெருநாளை வச்சிருக்கிறான், இதனுடைய நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன, இது சொல்லக்கூடிய பாடம் என்ன என்பதனை எந்த நாளில் சொல்லாட்டி போனால் பெருநாள் அன்றைக்கி நம்ம சொல்லித்தான் ஆகணும், கேட்டு தான் ஆகணும். எனவே ஒரு 1/4 மணி நேரமோ அல்லது 20 நிமிஷமோ இன்ஷா அல்லாஹ் அங்கே பயான் நடைபெறும். பிறகு சரியாக 7 மணிக்கு பிறகு 7:05 அந்த 7:10க்குள்ளே இன்ஷா அல்லாஹ் தொழுகை ஆரம்பமாகிடும். இன்ஷா அல்லாஹ் 6:30க்கு சரியாக தக்பீர் ஓத ஆரம்பிப்பார்கள். 6:45க்கு பயான் நடைபெறும். 7 மணி 7:05 இந்த சமயத்தில் தொழுகை நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அனைவர்களும் கலந்து அல்லாஹ்வுடைய அருளை நிறைய பெறக்கூடிய மாதம் இது, நாட்கள் இது. இதை நாம் சிறப்பாக பயன்படுத்தி கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த ஆண்டு யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூலாக்குவானாக, மப்ரூரானதாக ஆக்குவானாக. அவர்கள் எங்கெல்லாம் துவா செய்வார்களோ அந்த துவாக்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. யாரெல்லாம் குர்பானி செய்வதற்காக நியத்து வைத்திருக்கின்றோமோ நம்முடைய குர்பானிகளை அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. வாக்கு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.